இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான கால வேளையிலே உலகமெல்லாம் ஒரு வெள்ளிக்கிழமை, துக்க வெள்ளி, பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே என்று சொல்லக்கூடிய ஒரு நாளிலே நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் இயேசுவானவர் சிலுவையிலே 7 வார்த்தைகளை சொல்லி அவர் ஜீவனை விட்டு மறுபடியும் உயிரோடு வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பெரிய வெள்ளியிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 7 வார்த்தை சொல்ல முடியாது, ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு நாட்கள் நாம் ஜெபிக்கலாம். லூக்கா என்ன சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம், 34ஆம் வசனம் முதல் வார்த்தை, 43ஆம் வசனம் 2வது வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்குது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இந்த 2வது வார்த்தையை குறித்து நான் சில காரியங்களை சொல்லி நம்ம நடந்து போகலாம். இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய். பாருங்க, 2 கர்த்தருடைய அவருடைய சரீரத்தை பித்து போட்டார்கள், சவுக்கால் அடித்து. பாருங்க, மேலே தலையில் முள்கிடம் சூடி கோலால் அடித்து இரத்தங்கள் வந்தது. பயங்கரமான காரியங்கள். அவர் உடம்புல காயமில்லாத இடமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை கூட்டிக் கொண்டு அவர் தன் சிலுவை சுமந்து கொண்டு வருகிறார். அப்புறம் மறுபடியும் அவளை சுமந்த பிறகு சிலுவையில் அடித்து மேலே தொங்கிட்டு இருக்கும்போது அவர் முதல் வார்த்தை சொன்னார், இவளை மன்னியும் என்று சொன்னார். 2வது வார்த்தை ஒரு சொல்லப்பட்டிருக்கு, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கள்ளன் மத்தியிலே ஒரு கள்ளன். பாருங்க, இயேசும் ஒரு கள்ளன் போல, ஒரு திருடன் போல, ஒரு மோசக்காரர் போல அந்த சமுதாயத்தில் ரொம்ப தள்ளப்பட்ட அன்னைக்கு இருந்த தண்டனை தான். ரோமர்கள் கொடுக்குற தண்டனை என்னன்னா, இந்த நாட்டுக்கும் சொசைட்டிக்கு மற்ற காரியத்துக்கு எதிராக இருக்கிறவர்கள், கலகம் பண்ணுகிறவர்கள் எல்லாரையும் என்ன செய்வாங்க, சிலுவை. அது சிலுவை தான் அன்னைக்கு தண்டனையின் சின்னமாக இருந்தது. ஸோ இயேசுவை நடு மத்தியிலையும் 2 பக்கம் 2 திருடர்களையும் சிலுவையிலே அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அங்கே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஒரு கள்ளன் சொல்றான், நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனால் எங்களையும் உங்களை ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் பேசுறான். இன்னொரு கள்ளன் சொல்றான், இல்லை, அவர் ஏன் நீ இந்த மாதிரி பண்ற, அவரு நாமளா தேடிட்டு வந்திருக்கிறோம், மோசமாக நடந்து நம்மளை அரைஞ்சிருக்காங்க, இவரோ தகாத ஒன்று நடப்பிக்கவில்லையே, அவரை பத்தி நீ ஏன் பேசுறேன்ட்டு கடிந்து கொண்டு சொல்றாரு. அவன் சொல்றான் தெரியுமா, என்ன நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைந்து அடியேன் நினைந்தருள்னு சொன்ன உடனேதான் இயேசுவான் என்ன சொல்ல தெரியுமா, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். அப்போ அவர்கள் பாருங்க, பரதீசு என்றால் பரலோகத்துக்கு முன்பாக அவர்கள் ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடம், உத்தரிக்கும் ஸ்தலம், உயிர்த்தரிக்கும் ஸ்தலம், பேரடைஸ் என்று சொல்வார்கள். அது 3ஆம் வானத்தில் இருக்கிறதாக சொல்லுகிறார். சரி, இருக்கட்டும். ஆனால் நீ பரதீசில் இருப்பாய் என்று யாரை பார்த்து சொன்னாரு? அவன் பாருங்க, அதான் ஒரு ஆள் சொன்னார் என்கிட்ட, அவர் ரட்சிக்கப்பட்டானோ படலையோ ஞானஸ்தானம் எடுத்தானோ பரிசாயப்பட்டானோ ஒன்றுமே இல்லை, அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். ஆனால் அவன் மட்டும் போகும்போது நம்மெல்லாம் ஏன் அதெல்லாம் எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணுமோ, ரட்சிக்கப்படணுமோ, ஆண்டோட்டு வரணுமா, சர்ச்சைக்கு வரணுமா, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலையே இவன். இந்த கள்ளன் எதுவுமே பண்ணல. ஒரு மனுஷன் என்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, அவெல்லாம் பண்ணானா, அவனுக்கு டைம் இல்லையா, அவனுக்கு டைம் இல்லை, கடைசி நிமிஷம்தான். அவன் உயிர் போக தருவாயிலே பேசி கொண்டிருக்கிறான். என்னையே பிதாவே, என்னை என்ன செய்யும், ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் நினைந்தருளுமையான்னு சொல்லி அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்த உடனே அவனை மன்னித்து நீ பரலோகத்தில் பரதேசில் இருப்பா என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அவனை பரதேசி போயிட்டான். சோதனை இன்றைக்கு அநேகருக்கு 50 வருஷம் 100 வருஷம் கொடுத்தும் கூட என்ன செய்ய முடியல, ரட்சிக்கப்பட முடியல, ஞானஸ்தானம் எடுக்க முடியல, கர்த்தரை தேட முடியல. அவன் போயிட்டான்ல, நானும் அதே போல போயிடுவோன்னு நினைக்கிறான். நீனும் சிலுவையிலே போய் தொங்கி கொண்டிருந்தால் போயிடலாம், தப்பு கிடையாது. அப்படிதான் நம்ம பேசலாம். பெரிய ஊழியக்காரன் சொன்னார், எதுக்கியா பரிசுதாய் பெற வேண்டும், ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? கள்ளன் பெற்றானா, போயிட்டான்ல, அதே போல் நானும் நீ எப்போ கள்ளனா, சிலுவையில் தொங்குறியா, போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் இத்தனை வருஷம் கொடுத்தும் டைம் அவங்களுக்கு இல்லை, இவனுக்கு டைம் இல்லை. அதே நேரம் பாருங்க, இன்றைக்கும் அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருந்தாலும் யாரு அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரு கேட்கிறார்களோ, ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் பிதாவிலே மன்னியும் என்று சொன்னார். பாருங்க, மன்னிப்புக்காகத்தான் வந்தார். இந்த உலகத்தை எல்லாத்தையும் மன்னிக்கணும், எல்லா பிள்ளைகளும் பாவத்தை தூக்கணுங்கிறதுக்காக அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அப்படி இருக்கும்போது அவன் தன்னை கேட்கும்போது விட்டுருவாரா? ஆண்டவர் கண்டிப்பாக அவனை மரிச்சிப்பார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீ இன்று என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய்.
அதுக்கு முன்னாடி எங்கே தான் இருந்திருக்காங்க, பரதேசிங்கிற இடம் இல்லை, பாதாளத்தில் இருந்திருக்காங்க. உயர்ந்த பாதாளம், தாழ்ந்த பாதாளம். லாசரு கதையே சொல்லும்போது அவன் உயர்ந்த பாதாளத்தில் இருந்தால் கீழே பிளவு, அப்புறம் தாழ்ந்த பாதாளம். தாழ்ந்த பாதாளம் வேதனை உள்ளது, உயர்ந்த பாதாளம் ஒரு நல்ல இடம், பிரச்சனை இல்லாத இடம், ஆனால் ரெஸ்டிங் பிளேஸ். அப்படி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறது, அதான் பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் பரதேசி தான் போகிறேன், எல்லாரையும் கூட்டிகிட்டு நினைச்சிடறேன், மேலே இருக்கவெல்லாம் கூட்டி பரதேசி போயிடுவேன், நீங்கள் என்ன செய்யுங்க, பரதேசியில் நீ இருப்பா என்று சொன்னார். அப்போ இப்போ ஆண்டவர் எங்கே இருக்காருன்னா பரதேசியில் தான் பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். அந்த பரதேசியை விட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவர் நியாய தீர்ப்பு முடிஞ்ச பிறகு தான் போக முடியும், அதுவரை அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் அப்படின்னாலே அருமையானவர்களே, பரதேசிக்கு போகிறதுக்கு இவன் என்ன செஞ்சான், ஒரு மனம் திரும்புதல் உண்டானது, என்னை நினைந்தருளும் என்று சொன்னார். அருமையான இதோடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே சிலுவையிலே இயேசு தொங்கும் போது கூட மக்களை ரட்சிக்கவும், மக்களை கர்த்தருடைய பாதத்தில் சேர்க்கவும், மனம் திரும்ப பண்ணவும் தான் அவர் சித்தமுள்ளவராயிருந்தார். இந்த நாளில் உங்களையும் குடும்பத்தையும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பாருங்கள், அவரை நோக்கி பார்த்தா பாருங்கள், நீங்கள் வேதனையில் இருக்கும்போது ஏதாச்சும் நல்லது செய்வீங்களா, ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. ஆனால் அவர் செய்கிறார். உலகம் உடம்பெல்லாம் வலியாக இருந்தால் கூட அவளை மன்னிங்க, அவளை ஆசீர்வதிங்க, நீ உடைய பரதேசி இருப்பாய், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. இந்த காலை வேளையில கூட கர்த்தர் உங்களுக்காக பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும் என்பதை மறந்துடாது. தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாட்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது. அவர் சிலுவையில் தொங்குவதும் கூட அவர் எப்படி திருடனை ரட்சித்தாரோ அதே போல உங்களையும் நம்மையும் ரட்சித்து அவர் பரதேசி கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். அவருடைய முகத்தை பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் நோக்கி பார்த்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. இந்த பெரிய வெள்ளி துக்க வெள்ளியின் நாளிலே கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, பெரிய காரியங்களை செய்வார். அவரையே நோக்கி பாருங்கள், கலனை போல கேளுங்க, கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.